செக்யூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். டால் பாப்பி சிண்ட்ரோம். நியூசிலாண்டில் இருக்கிற கிவியோட ஒரு கல்ச்சர் தான் இந்த டால் பாப்பி சிண்ட்ரோம். அதாவது சிண்ட்ரோம்னு சொல்லும்போது ஒரு குரூப் ஆஃப் கண்டிஷன். இங்கே இருக்க ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு கிவிஸ்க்கு இந்த ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டில் கேன் வில்லியம்சன் ஆகட்டு, டிம் சவுதி ஆகட்டு, இந்த மாதிரி நிறைய சக்சீடிங் பிளேயர்ஸாகவும், இல்லை ஒலிம்பிக்கில் ஒரு பெரிய கோல்டு மெடலாக வின் பண்ணியிருக்கவங்களாகட்டு, அவங்கக்கிட்ட அவங்களோட விக்டரியை பற்றி கேட்கும்போது ஒரு சாதாரணமாக தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு தேங்க்ஃபுல் டு த கோச்சுன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை பெருசாக அவங்களோட சக்ஸஸை அவங்க செலிப்ரேட் பண்ணாத ஆளுங்க. மேபி அவங்க டவுன் டு ஹர்த்து, அவங்களோட ஹம்பிள்னஸ்னாலே கூட இது இருக்கலாம். ஸோ இந்த டால்ஸ் பாப்பி சிண்ட்ரோம் எக்ஸிஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த கிவிஸ். இதில் என்னென்னா, இப்போ செல்ஃப் லவ் அவங்களுக்கு இல்லையோன்னு நிறைய ரிசர்ச் பண்ணி அது சொல்கிறாங்க. இந்த சிண்ட்ரோம் இருக்கிறனால நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆப்போசிட்டில் நடந்து போகும்போது சாதாரணமான ஒரு காலை நேரத்துலையோ இல்லை ஒரு மாலை நேரத்தில் நடக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பொலிட்டீஷியன் நடப்பாங்க. ப்ரைம் மினிஸ்டரை சந்திக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி இங்கே நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு செலிப்ரிட்டி நடந்து போவாங்க, பைக்கில் போவாங்க. ஸோ தி டு நாட் செலிப்ரேட் திஸ் சக்ஸஸ். அவங்க சக்ஸஸ் என்னமோ அவங்களோட தலைக்கு போனதே கிடையாது. இதை நான் ரொம்ப ஒரு மிதப்பாக பார்க்குற ஒரு இது. எனக்கு வந்த புதுசில் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கிட்டேன் அது இதுன்னு நான் சொல்லும்போது இவங்க எதுவுமே நடக்காத மாதிரி அது பார்க்கும்போது நான் நினைப்பேன், ஹவு ஹம்பிள் திஸ் பீப்புள் ஆர், ஹவு கைண்ட் திஸ் பீப்புள் ஆர்னு. ஸோ இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் நியூசிலாண்டோடைய நிறைய ஃபேக்ட்ஸ் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until we meet, lots of love. Bye for now.